மேஷ ராசிக்கு இது ஒரு நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. ராசிக்கு 10ஆம் இடத்திலே சந்திரன் இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு நல்ல நாள். ராசிக்கு 3ஆம் இடத்தில் மறைவு பெற்றிருந்த உங்கள் ராசி அதிபதி செவ்வாய் இப்பொழுது 4ஆம் இடமாகிய கடகத்திற்கு வந்திருக்கிறது. அது உங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய ஒன்று. சூரியன் செவ்வாய் புதன் சேர்க்கை 4ஆம் இடத்திலே ஏற்பட்டிருக்கிறது. இன்று ஒரு நாள் மட்டுமே அந்த கிரக சேர்க்கை இருக்கிறது. புதன் இன்று இரவு நகர்ந்து சிம்மத்திற்கு சென்றுவிடும். அதன் பிறகு சிம்மத்திலே குரு புதன் சுக்கிரன் சேர்க்கை ஏற்படும். கடகராசியிலே சூரியன் செவ்வாய் சேர்க்கை தொடர்ந்து நீடிக்கும். மிதுனத்தில் இருந்த செவ்வாய் இப்பொழுது கடகத்திற்கு நகர்ந்திருக்கிறது. இந்த சிறு சிறு கிரக மாற்றங்கள் எல்லாம் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று சொல்லலாம். ஒரு சில நேரங்களிலே சிறிய கிரக மாற்றம் கூட ஒருவருடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றங்களை செய்துவிட முடியும். அது உங்களுடைய தசாபுக்தியை பொறுத்து நடைபெறும். இன்றைய நாள் மிகச் சிறப்பான நன்மைகளெல்லாம் நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாளாக, மகிழ்ச்சியான நாளாக விளங்குகிறது. மிகச் சிறப்பான நன்மைகளெல்லாம் நடைபெறும். உங்களது செல்வாக்கு அதிகரிக்கும், செல்வ நிலை உயரும், குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவது பற்றிய பேச்சுவார்த்தைகளெல்லாம் நடைபெறும். திருமண வயதில் குடும்பத்தில் யாரேனும் இருந்தால் அவர்களின் திருமணத்தை இப்பொழுது வெற்றிகரமாக செய்வீர்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவியரின் கல்வி முன்னேற்றம் மிகச் சிறப்பாக இருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு ஒரு சிறிய பதவி உயர்வு கிடைக்கும், ஒரு சிறிய ஊதிய உயர்வும் கிடைக்கும். நீண்ட நாட்களாக உங்களுக்கு வராமல் தாமதமாகி கொண்டிருந்த ஏதேனும் ஒரு தொகை இப்பொழுது கைக்கு வந்து சேரும். நன்மைகள் நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாள், மகிழ்ச்சியான நாள். ரிஷப ராசிக்கு இது ஒரு மிகச் சிறப்பான நன்மைகளெல்லாம் நடைபெறுகின்ற நல்ல நாளாக விளங்குகிறது. ராசிக்கு 2ஆம் இடத்தில் இருந்த செவ்வாய் 3ஆம் இடம் சென்று அங்கே நீச்சம் பெற்று விட்டது. 3ஆம் இடத்திலே சூரியன் செவ்வாய் சேர்க்கை ஏற்பட்டிருக்கிறது. புதனும் இன்று மட்டும் அங்கே இருக்கிறது. நாளை சிம்மத்திற்கு சென்று விடுகிறது. இப்பொழுது ஏற்பட்டுள்ள இந்த சிறிய கிரக மாற்றங்கள் அனைத்தும் ரிஷப ராசிக்கு அதிக தொழில் வளர்ச்சியை ஏற்படுத்தக்கூடியவை என்று சொல்லலாம். அற்புதமான நன்மைகளெல்லாம் நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. இது ஒரு மகிழ்ச்சியான நாள். குடும்பத்தில் உள்ள கருத்து வேறுபாடுகள் அனைத்தும் மறைந்து அனைவரோடும் நல்லிணக்கம் ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நேரம் என்று இதை சொல்லலாம். குடும்பத்திலே யாரேனும் ஏதேனும் பிரச்சனை செய்து அதனால் விலகி இருந்து அல்லது பிரிந்து வாழ்ந்து கொண்டிருந்தால் இப்பொழுது மீண்டும் ஒன்றாக வந்து இணைந்து விடக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அற்புதமான ஒரு நல்ல நாள். தொழில் தொடர்பான அனைத்து முயற்சிகளும் வெற்றி பெறும். இன்றைய தினம் பௌர்ணமி நிறைஞ்ச நாள், வெள்ளிக்கிழமை. செல்வச் செழிப்பு உங்களுக்கு ஏற்பட போகின்ற ஒரு அற்புதமான ஒரு நேரம் வந்துவிட்டது. மிகப்பெரிய ஒரு செல்வச் செழிப்பு ஏற்படும். மிகப்பெரிய ஒரு தொகை வருமானம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. பொருளாதார நிலையிலே உள்ள சிக்கல்கள் அனைத்தும் நீங்கும். கொடுக்கல் வாங்கல் சீராகும். வியாபாரத்தில் நல்ல அபிவிருத்தி ஏற்படும். மிகச் சிறப்பான நன்மைகளெல்லாம் நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். மிதுன ராசிக்கு இது ஒரு சந்திராஷ்டம நாளாகவே புதிய முயற்சிகளில் இறங்க வேண்டாம். ராசிக்கு 8ஆம் இடமாகிய மகரத்தில் சந்திரன் இருக்கக்கூடிய ஒரு நாள் என்பதால் சற்று நிதானமாக செயல்படுவது நல்லது. சிந்தித்து செயல்படுவது மிக மிக அவசியம். யோசனை செய்யாமல் எதையும் செய்ய வேண்டாம். எந்த ஒரு விஷயத்தையும் அவசரமாக செய்து முடிக்க திட்டமிட வேண்டாம். ஒரு நாட்களுக்கு பிறகு நிதானமாக சிந்தித்து செயல்படலாம். இன்றைய தினம் மனதிலே ஏதேனும் ஒருவித பதற்றம் இருக்கும். கோபம் அதிகமாக வரும். கோபத்தை கட்டுப்படுத்த வேண்டும். மனப்பதற்றத்தை குறைத்து கொள்ள வேண்டும். அதற்கு யோகா செய்தால் உங்களுடைய மனம் அமைதி பெறும். மூச்சு பயிற்சி என்னும் பிராணாயாமம் செய்து உங்களுடைய மனதை கட்டுப்படுத்தி கொள்ள வேண்டும். பிராணாயாமம் செய்தால் மனம் கட்டுப்படும். முதல்ல டெய்லி 3 தரம் பண்ணோம், அப்புறம் 5 தரம் பண்ணோம், அப்புறம் 7 தரம் பண்ணோம், 9 தரம் பண்ணோம், அதுக்கப்புறம் 11 தரம் பண்ணலாம். 10 அல்லது 11 முறை செய்தால் போதும். ஒரு நாளைக்கு 3 வேளை பண்ணணும். காலையில் ஒரு தரம், உச்சி நேரத்தில் ஒரு தரம், மாலை நேரத்தில் ஒரு தரம், 3 முறை இந்த பிராணாயாமம் என்று சொல்லக்கூடிய மூச்சு பயிற்சியை செய்து பழகி வர வேண்டும். குறிப்பாக இன்றைய தினம் மிதுன ராசிக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறது. ஆகவே மனதை கட்டுப்படுத்துவதற்கு, கோபத்தை கட்டுப்படுத்துவதற்கு இந்த பிராணாயாம பயிற்சி என்பது மிக மிக அவசியமானது. அதை